ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ஒன்று எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை இந்த மாதிரி ஆஃப் பாயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒன் சைடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் தேவையானது எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 பூண்டு பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கு, அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இந்த கிரேவி நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு அந்த மாதிரி. இல்லை சாப்பாட்டையும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.